ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஷார்பி ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் செலெக்ஷனில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே இண்டிபெண்ட்டாக எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறது, எந்த வெப்சைட் யூஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து சில ரேஷியோஸ் யூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதில் ஒரு ரேஷியோ தான் இது. இன்னும் சப்சிக்வெண்ட்டாக இன்னும் ஒரு 4 வீடியோஸ் இருக்கும். அதுவும் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் செலெக்ஷனுக்கு முக்கியமாக எந்த ரேஷியோ கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் ஒன் ஆஃப் த வீடியோஸ் இது. ஷார்பி ரேஷியோ ஃபர்ஸ்ட் வந்து அதோட மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஒரு ஃபண்டில் வந்து எஸ்ஐபியாவோ லம்சமாவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அந்த அமௌண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, எப்படி பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன அர்த்தம், என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, எதோட கம்பேர் பண்ணுறோம் அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா ரிஸ்க் ஃப்ரீ அசட். அதாவது ஒரு ஃபண்டுக்குள்ள ஒரு 25 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ மெயினாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸ்டாக்ல, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கோட நோ ஹவுஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் ஃபண்டில் வந்து ஒரு ஃபண்டுக்குள்ள ஒரு 25 கம்பெனிஸ் இருக்கும். ஓகே, அதை வந்து அனலைஸ் பண்ணி அந்த ஃபண்டில் ஆட் பண்ணுறது வந்து ஃபண்ட் மேனேஜர். ஸோ நமக்கு அந்த வேலை வந்து சேவ் ஆயிடுது. ஓகே, நான் இந்த ஃபண்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். அப்போ ஒரு 25 கம்பெனிஸ் சேர்த்து ஒரு ஃபண்டில் அவங்க கம்ப்ரைஸ் பண்ணி போடுறாங்க அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் வந்து லோ ரிஸ்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில இது லார்ஜ் கேப்பாக இருக்கும், சில இது ஸ்மால் கேப்பாக இருக்கும். ஸோ ஹை ரிஸ்க்கும் இருக்கும், லோ ரிஸ்க்கும் இருக்கும், மீடியம் ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓகே, ரிஸ்கோட சேர்த்து ரிஸ்க் ஃப்ரீ அசர்ட், அதுலேயே ரிஸ்க் ஃப்ரீ அசர்ட்டும் இருக்கும், ரிஸ்க்டு அசர்ட்டும் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மெஷர் தான் இந்த ஷார்பி ரேஷியோ. ஓகே, ஸோ ஒரு ரேஷியோனாலே அது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். கரெக்டா? என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் பை எஸ்டி. ஓகே, இது நீங்கள் பார்த்தோன்னா பயந்துருவானோ, ஓகே நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாலாம் போட்டு இது கண்டுபிடிக்கணுமா அப்படி இல்லை. சைட்லேயே உங்களுக்கு ஆல்ரெடி என்ன அந்த ரேஷியோட வேல்யூ என்னன்னு டைரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எதுவும் டேட்டா எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் இந்த ஃபார்முலாவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஆர்பிங்கிறது ரிட்டர்ன் ஆன் த போர்ட்ஃபோலியோ, ஆர்எஃப்ங்கிறது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், எஸ்டிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறோம் ரிஸ்க் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் வச்சு கேல்குலேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன இன்ஃபரன்ஸ், நமக்கு எப்படி இந்த ஃபார்முலா வந்து டீகோட் ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை வந்து கரெக்டாக கிளவராக எடுத்ததுனால இந்த ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா, இல்லை எக்ஸசிவ் ரிஸ்க், அதாவது ஹை ரிஸ்க். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், எப்போதுமே ஹை ரிஸ்க் தான் ஹை ரிட்டர்ன்ஸ், லோ ரிஸ்க்னா லோ ரிட்டர்ன்ஸ். இது வந்து யூனிவர்சல் ரூல் மாதிரி தான் அப்ளிகபிள் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ அந்த மாதிரி ஹை ரிஸ்க் எடுத்தனால இந்த ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கா, இல்லை எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணனால வைஸ் அண்ட் கிளவர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனால வந்திருக்கா அப்படிங்கிறத இன்டைரக்டாக டிட்டர்மைன் ஆர் டீகோட் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலா நமக்கு. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து மேனுவலாக உட்காந்து எந்த ஃபார்முலாவும் போட்டு அந்த வேல்யூவை அரைவ் பண்ண போகிறதில்ல. ஆல்ரெடி நமக்கு அந்த சைட்லேயே வந்து அந்த ரேஷியோ வந்துடும். இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ 2 ஃபண்ட் எடுத்திருக்கோம். ஓகே, ஃபண்ட் 1 ஃபண்ட் 2 நான் நேம் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபண்டோட ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் 15%, செகண்ட் ஃபண்டோட ஆனுவல் ரிட்டர்ன் வந்து 12%. ஓகே, அதில் வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஃபண்டில் ஒரு 25 கம்பெனிஸ் இருந்ததுன்னா அதில் 5 கம்பெனிஸ் வந்து நான் ரிஸ்க் ஃப்ரீயாக சொல்கிறாங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன் அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, 5%. செகண்ட் ஃபண்டில் அதே மாதிரி ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்து 5%. 5% வந்து கண்டிப்பாக வந்து ரிஸ்க் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டீடாக வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷனா என்னங்கிறது நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரே வீடியோவில் எல்லாமே கம்பைன் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். மொத்தம் 5 to 6 டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பர்சன்டேஜ் மட்டும் நான் ஃபீட் பண்ணியிருக்கேன். 11%, 6%. இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்ன? ஆர்பி மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை எஸ்டி. அதாவது this 15 minus 5 divided by 11, which is nothing but 0.91. 12 minus 5 divided by 6, which is nothing but 1.17. ஸோ இதுதான் நம்ம ஷார்பி ரேஷியோ அரைவ் பண்ணிட்டோம். ஃபண்ட் 1 அண்ட் ஃபண்ட் 2க்கு வந்து நம்ம ஷார்பி ரேஷியோ அரைவ் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஷார்பி ரேஷியோலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தோன்னா என்ன சொல்லுவீங்க? கோயிங் பை திஸ் டேபிள் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து ஃபண்ட் 1க்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ஃபண்ட் 2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதை வந்து நம்ம பிளைண்டாக பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் ஷார்பி ரேஷியோ அரைவ் பண்ண பிறகு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபண்ட் 1 கிவ்ஸ் மோர் ரிட்டர்ன் தென் ஃபண்ட் 2 அன்டவுட்டட்லி. பட் ஃபண்ட் 2 தான் வந்து ஒரு ரிஸ்க் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ரிட்டர்ன், ரிஸ்கையும் மிட்டிகேட் பண்ணி ரிட்டர்ன்ஸும் கொடுக்கறது அப்படின்னா ஃபண்ட் 2 தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா அதுக்கு வந்து ஷார்பி ரேஷியோ வந்து ஹையராக இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட் 2 அதுக்கு வந்து ஷார்பி ரேஷியோ ஹையராக இருக்கனால அதுக்கு பெட்டர் பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன் அப்படின்னா அது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸு கொடுக்குது. ஓகே, ஸோ இட் கேன் கிவ் மோர் ரிட்டர்ன்ஸ் பர் யூனிட் ஆஃப் ரிஸ்க். அதுதான் இங்கே மீனிங். ஸோ பிளைண்டாக வெறும் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் மட்டும் பார்க்காம ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஷார்பி ரேஷியோ அதில் ஆட் பண்ணுறோம். அந்த ஷார்பி ரேஷியோ அரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 2 பேராமீட்டர்ஸ் தேவை. அப்போனா தான் இந்த 3 பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு ஷார்பி ரேஷியோ வேல்யூ கொண்டு வரும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 2 ஃபண்ட் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் இந்த ரோ 1 ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ வில் பி மிஸ்ஸிங் ஆன் அ பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ அந்த ஷார்பி ரேஷியோவும் நீங்கள் ஆட் பண்ணும்போது யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஸோ இப்போ நீங்கள் ஷார்பி ரேஷியோ ஆட் பண்ணும்போது ஃபண்ட் 2 பெட்டர்னு சொல்லுவீங்க வென் கம்பேர்ட் டு ஃபண்ட் 1. பட் இதுலேயும் ஒரு கேட்ச் பாயிண்ட் இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் ஷார்பி ரேஷியோ வந்து மிஸ்லீட் பண்ணலாம். ஓகே, ஏன் அதனால ஷார்பி ரேஷியோ மட்டுமே வச்சு, அதாவது எப்படி ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் மட்டுமே வச்சு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, சேம் வே ஷார்பி ரேஷியோ மட்டுமே ஐசோலேஷனில் அதை மட்டுமே வச்சு 2 ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணியும் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 3 ஃபண்டாக எடுத்திருக்கேன். ஓகே, ஃபண்ட் 1, ஃபண்ட் 2, ஃபண்ட் 3. இதோட ரிட்டர்ன்ஸ், அதாவது ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் 15, 12 அண்ட் 8 எடுத்திருக்கேன். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் சேமாக வச்சுருக்கேன் 5, 5, 5. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 11, 6, 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணோம் ஷார்பி ரேஷியோக்கு. ஸோ 15 minus 5 divided by 11, 12 minus 5 divided by 6, 8 minus 5 divided by 2. ஸோ ஷார்பி ரேஷியோ 3 ஃபண்ட்ஸ்க்கும் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டுக்கு வந்து லோ ரிட்டர்னும் இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஹையஸ்ட் ஷார்பி ரேஷியோ வந்திருக்கு. ஓகே, பட் ஆக்சுவலி வந்து இந்த ஃபண்ட் 2 தான் பெட்டர். ஏன்னா இது ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஜாஸ்தி. ஸோ ஃபண்ட் வந்து லார்ஜஸ்ட் ஷார்பி ரேஷியோ வந்திருக்குங்கிறதுக்காக நம்ம ஃபண்ட் 3 வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு லோ ரிட்டர்ன் அண்ட் லோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கு. ஸோ ஒன்லி ஷார்பி ரேஷியோ வச்சு மட்டும் நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஏன்னா நம்ம இங்கே சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், வெறும் ரிட்டர்ன்ஸை மட்டும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷார்பி ரேஷியோ எடுத்துகிட்டு வரோம். ஒருவேளை நீங்கள் ஷார்பி ரேஷியோ மட்டும் பார்த்துட்டு மற்ற ஃபேக்டர்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ ரிட்டர்ன்ஸோ பார்க்காம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஷார்பி ரேஷியோட கான்செப்ட் புரியும்னு நான் நினைக்கிறேன். அது பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 4 to 5 பேராமீட்டர்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் டெசிஷனுக்கு. அதை வந்து நான் இண்டிவிஜுவல் வீடியோவாக போடுறேன். சிங்கிள் வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். டூ மெனி கான்செப்ட்ஸ் ஒரே வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வீடியோட லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.